செங்கடல் கோரமாய் முன்னே நிற்கும் சேனைகள் பின்னால் தொடர்ந்து வரும். செங்கடல் கோரமாய் முன்னே நிற்கும் சேனைகள் பின்னால் தொடர்ந்து வரும். ஆனாலும் முன்னேறி போயென்கிறாரே, அவரே ஓர் வழி திறந்திடுவாரே திறந்திடுவாரே. கர்த்தரையே நம்பிடும் தெய்வ ஜனமே, கலங்காதே ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தரையே நம்பிடும் தெய்வ ஜனமே, கலங்காதே ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை. வெட்கம் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு மறுபடியும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்துகிறேன். நீண்ட நாட்கள் இடைவெளியானாலும் மறுபடியும் தேவன் சந்திப்பதற்கும் மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்பதற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெரிதான கிருபை இனி தொடர்ந்து நமக்குள்ளே இடைப்பட்டு கொண்டே இருந்து தமது அன்பின் ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நம்மை மாற்றுவதாக. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் அப்படியே தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். இங்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் தெரியாத ஆட்கள் ஒருவரும் இல்லை. மீன் என்று சொன்னாலே யோனா ஞாபகம் வந்துவிடும். அது சில குடும்பங்களில் சில விசுவாசிகளில் நான் சிறுவனா இருக்கும் பொழுதெல்லாம் கேட்போம். அவர்களே சொல்வார்கள், இன்றைக்கு உங்க வீட்டில் என்ன குழம்புன்னு சொன்னாலே யோனா என்பார்கள். அந்த அளவிற்கு ஒவ்வொருவருக்கும் அது பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக மாறி இருக்கிற இந்த காலத்தில் நாம் இன்றைக்கு அங்கு எழுதியிருக்கிற ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் சொன்ன இடத்திற்கு போகாமல் வேறொரு இடத்திற்கு போவதற்காக தன்னை பிரயாணப்படுத்தி கொண்டு போன சம்பவம் நம்ம அனைவருக்கு தெரியும். அங்கு நடந்த சூழ்நிலையும் நமக்கு தெரியும். கர்த்தர் சமுத்திரத்திலே பெருங்காற்றை வரவிட்டு கப்பலில் உள்ள சரக்குகள் எல்லாம் சமுத்திரத்திலே போட செய்து அவர்களோடு கூட இடைபடுவதற்கு, அவர்களோடு கூட நிற்பதற்கு, அவர்களோடு கூட தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, தான் அழைத்து கொண்ட ஊழியராகிய யோனாவை கொண்டு மறுபடியும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு தேவன் தீர்மானித்து திட்டமிட்டு வைத்திருந்த எல்லாமே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில் கடும் காற்று, கடுமையான சேதம் உருவாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கப்பலுடைய மாலுமி சொன்ன ஒரு வார்த்தையை இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். அவர் கப்பலுக்குள் இருக்கிற அவ்வளவு பேரையும் பார்த்து ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கம் என்னவென்றால், எழுந்திருந்த அவன் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. அங்கு கூடியிருந்த மக்களுடைய நிலை வித்தியாசமாய் இருந்தது என்பதை இந்த பாகத்திலே நாம் அறியலாம். எத்தனையோ பேருடைய சூழ்நிலை, எத்தனையோ பேர் கப்பலுக்குள் பயணம் செய்கிற அந்த சூழ்நிலையில் எழுந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையே நாம் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய வார்த்தையாகும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு கடவுள் இருந்திருக்கிற ஒரு காலம். ஒரே இடத்திற்கு அல்ல, மனிதன் எல்லாரும் ஒன்றுதான். ஆனால் மனிதனுக்கு தனித்தனியாய் இஷ்டம் போல அந்த காலத்திலேயே தேவர்கள் உண்டாயிருந்தார்கள், தேவர்களை வைத்துக் கொண்டார்கள். தேவர்கள் உண்டாயிருந்தார்கள் என்று சொல்லுகிற வார்த்தை தவறான வார்த்தை. அவர்கள் தேவர்களாக வைத்துக் கொண்டார்கள். தங்களை உண்டாக்கினவரை, தங்களை சிருஷ்டித்தவரை, தங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினவரை, தங்களுக்கு சுவாசம் கொடுத்தவரை, தங்களை ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறவரை அவர்கள் அறிந்தார்களோ அறியாமல் இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கென்று இதுதான் எனக்கு உரியவர்கள் என்று தெரிந்து கொண்ட தெய்வீகம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இவர் சொல்லுகிறார், அவர் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எல்லாருக்கும் சொல்லிவிட்டார். எல்லாரும் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். தேவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நம்முடைய தேவனை குறிக்கிற வார்த்தையாக என்ன வேண்டாம், அவரவருக்கு மனம் போனது போல வேண்டிக் கொண்டார்கள். மனம் போனது போல சேவிக்கிறவைகளை மனம் போனது போல தொழுது கொள்கிறவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்தவரும் மனிதனை உண்டாக்கினவரும் ஆகிய ஒருவருக்கு உரிய ஒருவர் அங்கு இல்லை. அவர் கப்பலுக்கு அடித்தட்டிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நாம் அறிவோம். கப்பலின் மாலுமி சுற்றி பார்த்தார். எப்படியோ
அவர் அதை கண்டுபிடித்தார். அவர் நேராய் அவரிடத்திலே யோனாவிடத்திலே சென்று எழுப்பி விட்டார். வேதம் அப்படி சொல்லுகிறது. எழுப்பிவிட்ட பின்பு அவரையும் பார்த்து இதே வார்த்தை சொல்லுகிறார், உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை சுவாமி நமக்கு மனமிறங்குவார். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டே இன்றைக்கு அநேக சுவாமி சொல்லாதே, தேவன் சொல்லாதே, இயேசு சொல்லாதே, எல்லாம் கடவுள் என்று சொல்லு, இப்படி ஒரு கட்டாயத்தின் பேருக்கு இன்றைக்கு அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறோம். அது நம்முடைய காரியம் அல்ல. அவர்கள் பேசுகிறதை குறித்து நாம் தியானிக்கவும் வேண்டாம். வேதம் சொல்லுகிற உன் தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு வருவோம். இந்த மனிதனை பார்த்து வேண்டிக்கொள் என்று சொன்னார். இவர் எப்படி வேண்டிக் கொண்டார், என்ன சொன்னார் என்று எழுதப்படவில்லை அந்த நேரத்தில். அதற்கு பின்பு மும்முரம் அதிகமானது. கொந்தளிப்பு தொடங்கி அடங்காமல் இருந்ததால் அவர்கள் யாரோடு நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது, யார் குற்றவாளி, யார் பாவி, என்ன கொடுமை செய்து விட்டோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் தங்களுக்குள்ளாக தீர்மானித்து ஒரு முடிவெடுத்தார்கள். ஒவ்வொருவர் பேரிலும் சீட்டு எழுதி போட்டார்கள், சீட்டு குலுக்கினார்கள். எப்படியோ அது யோனாவின் பேருக்கு போய்விட்டது. கலங்கி போனார்கள். இந்த ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய சமுத்திரத்தை குலுக்குகிறானா, இந்த ஒரு மனுஷனுடைய செயல் இவ்வளவு பெரிய கப்பலை அசைக்கிறதா, இந்த ஒரு மனுஷனுடைய செயல் இவ்வளவு பெரிய சரக்குகள் நமக்கு தேவையானவைகளை எல்லாம் நமக்கு நஷ்டமாக்கி விட்டதா, இந்த ஒரு மனுஷனுடைய செயல் நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதே, இந்த ஒரு மனுஷனுடைய செயல், இவன் என்ன செய்தான், நாம் இன்றைக்கு வீடு போய் சேர்ந்து நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு வாழ முடியாமதோ, இப்படி அங்கலாய்க்கிற ஒரு தன்மைக்கு வந்து விட்டார்கள். அவனை கொண்டு போய்விட்டது. இந்த நிலைமையை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு நிமிஷம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். நாம் அதற்கு பின்பு காரியங்களுக்கு போகலாம். இந்த மனுஷன் தனக்குள்ளாக அவர்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் இன்றைக்கு நாமும் கூட அந்த சிந்தனைக்கு உரியவர்களாய் மாறினால் மிக மிக நல்லது. காரணம், குடும்பத்தில் எத்தனையோ நெருக்கங்கள், குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், குடும்பம் முழுவதும் இன்றைக்கு வரைக்கும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள் உண்டாயிருக்கிற நிலைமைகள். ஒன்று சோதனையை சொல்லுவோம், அல்லது பிசாசு செய்து விட்டான் என்று சொல்லுவோம், அல்லது வேறொருவர் எனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள், இனி நான் தப்பி பிழைக்க மாட்டேன், இதற்கு ஒரு பரிகாரம் தேவை என்று தேடுவார்கள். எது எப்படி நடந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவங்களோ, ஒரு போராட்டங்களோ, சூழ்நிலைகள் மாற்றங்களோ நடக்கும் பொழுது எப்பொழுதும் குடும்பமாய் சேர்ந்து உட்கார்ந்து, ஐயா உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம், உமக்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஏன் இது சம்பவித்தது என்கிற கேள்வியோடு ஒரு குடும்பம் தன்னை சோதித்து பார்க்க தொடங்கினால் இதிலும் மேன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக நிற்கிறோம். இங்கு இந்த மனிதன் இடத்தில் ஒரு மனிதன் செய்த ஒரே ஒரு பாவம், ஒரு மனிதன் செய்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, நான் என்ன பெரிய பாவம் செய்து விட்டேன். எனக்கு தெரிந்த ஒருவர் இருந்தார், அந்த அருமையான சகோதரன். நான் ஊழியத்திற்கு சென்று எல்லாம் வரும்பொழுது நான் எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த தவறு என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் ஒரு சிறு தவறு என்று சொல்ல முடியாது. நான் அப்படி வாழ்ந்து வருகிறேன். நானும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா, நானும் கிறிஸ்தவனை மாற வேண்டுமா, நானும் பக்திமானாய் இருக்க வேண்டுமா, நான் ஆலயத்திற்கு வர வேண்டுமா கேள்வி கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, நான் கேள்வி கேட்பதும் கேள்வி பதில் சொல்லுவதும் அல்ல ஒரு காரியம். வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை ஒன்று, ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஒரு சமுத்திரத்தை குலுக்கி இருக்கிறது, ஒரு கப்பலை ஆட்டி படைத்திருக்கிறது. கப்பலுக்குள்ள இருந்த சரக்குகள் எல்லாம் வெளியே போனது. இது ஒரு பெரிய செய்தியாய் நான் கொண்டு வரவில்லை, நம்முடைய காரியங்களுக்கு போகலாம். என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் செய்கிற, ஒரு குடும்பத்தில் ஒருவர் செய்கிற ஒரு வேண்டாத கிரியை ஒருவேளை குடும்பத்தை அசைக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தை முழுவதும் நாசப்படுத்துகிறதா இருக்கலாம், இன்னும் 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 பெரிய நஷ்டங்களை உண்டு பண்ணுகிறதா இருக்கலாம். ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருடைய குறைவு அல்லது ஒரு நபருடைய பாவம். ஏன் அந்த அம்மா அதுக்காக ஜெபிக்கிறாங்க, அந்த ஐயா அதற்காக ஜெபிக்கிறாங்க, அவங்க மனசுல போந்து அவங்கள மாற்றி அமைக்க கூடாதா, அவைகளை திருத்தக்கூடாதா, ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? கேள்வி மேல் கேள்வி கேட்கிற எத்தனையோ மக்கள் உண்டு. கேள்விக்கு பதில் இல்லை. வேதம் சொல்லுவதற்கு கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய மகத்துவங்களை நாம் அறிய முடியும்.
நல்லது. காற்று பலமாய் அடித்துக் கொண்டிருந்தது. காற்று நின்றபாடு இல்லை. இவரும் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டாரா என்னமோ, அது காரியங்கள் அப்படி இருக்க பக்கத்தில் வந்து நின்று, எப்ப இங்க வா, உன்னாலதானே இந்த ஆபத்து வந்திருக்கு, எதனால் வந்தது, நீ யார், என்ன ஜாதியான், என்ன கோத்திரத்தான், எங்கிருந்து வருகிறாய், நீ செய்த தவறு என்ன. இங்கு நடந்த அந்த சம்பவங்களை மாத்திரம் வாசித்து பாருங்கள். நேர்த்தியான வேத வசனத்தை இங்கு நாம் கவனிக்கலாம். 9வது வசனத்தை பாருங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதின அந்த வார்த்தை ஆச்சரியமாயிருக்கும். எடுத்த மாத்திரத்தில் நான் ஒரு எபிரேயன் என்று சொல்கிறார். நான் ஒரு எபிரேயன், நான் எபிரேய குலத்தை சேர்ந்தவன். எபிரேய ஜாதி என்றோ, எபிரேய ஜனம் என்றோ, எபிரேய குழுக்கள் என்றோ அது ஆதி முதல் எப்படி மாறினது என்பதற்கு நமக்கு ஆபிரகாம் ஐயாவை தான் நினைக்க வேண்டும். அவர் ஒருவேளை தான் தகப்பனுடைய மதத்திலிருந்து அவர் முழுமையாய் மாறி அவர் வெளியேறி தகப்பனையும் தன் சொந்த ஜனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு வெளிப்பட்ட பின்பு அவர்கள் தங்களை இப்படி அழைத்துக் கொண்டார்களா, அல்லது அவர்களுக்கு இப்படி அவர்கள் பெயர் வைத்தார்களா என்கிற ஒரு நிலையை நாம் அப்பொழுதிருந்தே கூட பார்த்து கொண்டு வரலாம். ஆதியாகமம் 14:13 எபிரேயனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது அதன் தோற்றம் நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த நான் எபிரேயன் என்று சொல்லுகிறான். இந்த எபிரேயனுடைய தன்மையை நீங்கள் வேத வசனத்தை வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் 39:14 யோசேப்பை எடுத்து விற்று போட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர்களுடைய தன்மை எப்படி என்று பாருங்கள். சொந்த சகோதரனை ஆனாலும் பணம் தேவைப்பட்டால், காசு தேவைப்பட்டால், சங்கடம் தேவைப்பட்டால், அல்லது ஏதாகிலும் ஒரு குறைகள் ஏற்பட்டால் விற்று விடுவதற்கும் கூட துணிகிற ஒரு மக்களாய் காணப்பட்டார்கள். அதுவும் இதை குறித்து அந்த போத்திபார் மனைவி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், களவாய் கொண்டு வரப்பட்ட யோசேப்பு என்று, திருட்டுத்தனமாய் கொண்டு வரப்பட்டார், வியாபாரமாய் கொண்டு வரப்பட்டார் என்று நாம் எழுதியிருக்கிறதை வாசிக்கலாம். நான் அந்த பாகத்தை அப்படி நிறுத்தி வேத வசனத்திற்கு வருவோம். 40ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15வது வசனத்தில் களவாய் கொண்டு வரப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. சரி, அந்த பாகம் அப்படி இருக்கட்டும். தேவன் சொல்லும் பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் மோசே இடத்திலே சொல்கிறார், நீ பார்வோன் இடத்திலே போய் என்ன விதமாய் சொல் என்று சொல்லும் பொழுது அவருக்கு சொல்லி அனுப்புகிற ஒரு பாடம், எபிரேயர்களின் தேவன் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா எப்படி தேவன் இவ்வளவு தன்னை தாழ்த்துவதற்கு முன் வந்திருக்கிறார் என்று யோசிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. எனக்கு அருமையானவர்களை, கொஞ்சம் நாம் அதை சிந்திக்க தொடங்கினால் அதனுடைய முழுமை நமக்கு வெளிப்படுகிறது. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இவைகளில் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு எழுதின வார்த்தையே எபிரேயரின் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்ல. ஆனால் இந்த எபிரேயருக்கும் மற்ற ஜாதியின் மற்ற இன மக்கள் அல்லது எகிப்தியருக்கும் கொஞ்சம் இடைவெளி ஏராளமாக இருந்ததாக நாம் வாசிக்கலாம். நம்முடைய வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பாகத்தை பாருங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் எகிப்தியன் எபிரேயனோடு சாப்பிட மாட்டானாம், அவன் காரணம் எகிப்தியன் பார்வைக்கு எபிரேயன் அருவருப்பானவன் என்று எழுதியிருக்கிறது. இப்படி அருவருப்பாய் எண்ணப்படுகிற, தாழ்வாய் எண்ணப்படுகிற, குறைவாய் எண்ணப்படுகிற ஒரு மக்களை தேவன் நேசித்தார். அது ஒரு காரியமாய் இருக்கட்டும் போது நான் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது, ஒரு தீர்க்கதரிசியான மனிதன் பொதுவான இடத்தில் போய் தன் பிரயாணத்தை தொடங்கி போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் எபிரேயன், நீ என்னை ஒதுக்கி தள்ளினாலும் சரி, நீ என்னோட சேர்ந்து போனாலும் சரி, நீ என்னோடு சேராவிட்டாலும் சரி, நான் என்னோடு கூட நீ ஒட்டி வாழாமல் போனாலும் சரி, நான் எபிரேயன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்றைக்கு அநேக காரியங்களில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுகிறோம். காரணம், இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னோட்டமாக இருப்பதற்காக தேவன் அவைகளை எழுதி வைத்திருக்கலாம். சொல்லுவதற்கு வெட்கம். காரணம் என்னவென்றால், ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, அரசனுடைய சலுகைகள் கிடைக்காம போகலாம்,
மற்றொன்று, மற்றவர்கள் தங்களோடு பழகாமல் போகலாம். காரணம், கிறிஸ்தவன் என்று சொன்னாலே தாழ்ந்தவனாக கருதப்படுகிறான். கிறிஸ்தவன் என்று சொன்னாலே இப்படிப்பட்ட மனுஷனாய் ஒருவர் சேராதவனாய் காணப்படுவதால் நான் இதை சொல்லுவது பெரிதல்ல. என்னோடு அவர்கள் பழக மாட்டார்கள், என்னோடு அவர்கள் வரமாட்டார்கள். ஆகவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில்லை. நான் சர்ச்சுகளை போவேங்க, போயிட்டு தான் இருக்கேன். ஆனா போவேன், இல்லைன்னா இல்லை. அந்த கஷ்டத்துக்காக இப்படி தங்களை நழுவ வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான தேவ ஜனங்கள் இருப்பதால் என்றைக்கு யோனாவின் காலத்து அற்புதங்களை காண முடியவில்லை, யோனாவின் காலத்து அதிசயங்களை பார்க்க முடியவில்லை. எழுதி இருக்கிற வார்த்தை கவனிங்கள், நான் எபிரேயன். அதற்கு அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று அங்க இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பேருக்கு முன்பாக சொல்லுகிறார், அவன் தன் தன் தேவனை பணிந்து கொண்டீர்கள், அவன் தன் தன் தேவனை தொழுது கொண்டீர்கள். உங்கள் தேவர்களை குறித்து எனக்கு அல்ல, நான் நம்பி ஆராதிக்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு தைரியசாலியாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், எவ்வளவு தைரியசாலியாய் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறார் என்று பாருங்கள். நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய பிள்ளை, நான் அவருடைய சமூகத்தில் நிற்கிறவன், நான் அவரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் எபிரேயன் ஆனாலும் நான் நம்பி ஆராதிக்கிறவர் வானத்தையும் பூமியும் உடையவர். நீ இன்னொருவனை ஆனாலும் நீ நம்பி ஆராதிக்கிறவர் எதற்குமே பொருந்தாதவர். அவ்வளவு ஆழமான வார்த்தைகளை சொல்லுகிற இந்த யோனா தேவ சமூகத்திற்கு மறுபடியும் உகந்தவராய் மாறினார். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்களை நாம் அனுபவிக்கிறோம், சந்திக்கிறோம், சிந்திக்கிறோம். எத்தனையோ விதமான காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். ஆனால் நம்மால் இப்படிப்பட்ட சாட்சி நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு, இப்படிப்பட்ட சாட்சி நிறைந்த ஒரு அனுபவத்தோடு வாழ்வதற்கு நம்மில் எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கிறது, எத்தனை ஊழியர்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறது என்று பாருங்கள். இனத்தோடு ஜாதி ஜாதியோடு குழுக்களோடு எப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்களே தவிர நான் எபிரேயன் என்று காட்டிக் கொள்வதும் இல்லை. என் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுவதற்கும் கொஞ்சம் தயக்கம். அது மாத்திரமல்ல, என் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுவதோடு கூட நான் அவரிடத்தில் பயபக்தி உள்ளவன், எனக்கு வேறு யாரும் தெரியாது என்று சொல்லுவதற்கில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், அப்படியே கொஞ்சம் இந்த சிந்தனைக்கும் கொண்டு வாருங்கள். நான் இப்படி அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அநேக கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறேன். நான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று நான் இதற்கு ஏற்ற தகுதியாய் ஆராதிக்கிறவன் என்று மாத்திர சாட்சி சொன்னால் போதும். இவன் யோனாவை போல இவ்வளவு காரியங்களை நான் சொல்லி இவ்வளவு காரியங்களை நான் பிரசங்கிக்கிறேன் என்கிறதை விட ஒரே ஒரு காரியத்தை நம்முடைய மனதிற்குள்ளாக சிந்தியுங்கள். என் அருமையான தகப்பனே, என் அருமையான தாயே, என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சிந்தித்து சொல்லுங்கள். நான் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று அதற்கு ஏற்ற விதத்தில் நான் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைக்குரியவன். வாய் திறக்க முடியுமா? நான் அங்கு சேர்ந்தவன், நான் இங்கு சேர்ந்தவன், எனக்கும் அதற்கு ஆகாது, எனக்கும் அல்லேலூயாவுக்கும் பொருந்தாது, எனக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் ஆகாது, எனக்கும் அந்த சத்தத்துக்கும் பொருந்தாது. இப்படி பலவிதமான காரியங்களை நான் கவனித்து நிற்பதால் மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். சமுத்திரம் தன் குழுக்கத்தை நிறுத்துகிறதில்லை, கப்பல் தன் ஆட்டத்தை நிறுத்துவதில்லை, கப்பலுக்குள் இருக்கிறவன் கலக்கமும் மாறுவதில்லை. இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொருந்துகிற காரியம், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பக்திமானுக்கும் பொருந்துகிற காரியமாக கொஞ்சம் மனதிற்குள்ளாக எண்ணுங்கள். அன்று இதற்குள் மறைந்திருக்கிற இன்னொரு ரகசியம், யோனா நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போகிறார். இதுதான் இங்கு நாம் மறுபடியும் இந்த வேத வசனத்தை ஏறக்குறைய மணிக்கணக்கில் இவைகளை தியானித்தாலும் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்குரிய ரகசியமான வார்த்தைகள் இந்த புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறதை என்னால் கூற முடியும். இங்கு எழுதியிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். மறுபடியும் யோனாவினுடைய நிலைமைக்கு நம்மை திருப்புவோமானால், யோனா நினிவேவுக்கு போகவில்லை,
தர்ஷீஷுக்கு போக தொடங்கினார். எதற்காக? தர்ஷீசு ஒரு அருமையான பட்டணம். தர்ஷீஷ் அந்த காலத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் சாலமோன் காலத்திலேயே தர்ஷீசுக்கு ஏராளமான 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 36வது வசனம், 2 வசனத்திலும் நீங்கள் கொஞ்சம் அதை இணைத்து வாசிப்பீர்களானால் ஆதி காலத்திலேயே சாலமோன் ஒரு நல்ல வியாபார ஸ்தலமாக்கி இருந்த, யோசபாத் ஒரு நல்ல வியாபார ஸ்தலமாக்கி இருந்தார். கப்பல்களை கட்டி சாலமோனும் யோசபாத்தும் இவைகளுக்குள்ளாக நடமாட செய்து நல்ல வியாபார ஸ்தலம். அது சொகுசா உட்காரலாம், எந்த சங்கடமும் இல்லை, பக்கத்துல எல்லாமே கிடைக்கும், போன நிம்மதியா இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கலாம், எந்த தொல்லை இல்லை. ஆண்டவரின் பாவத்தை உணர்த்த மாட்டார். பிரசங்கிக்கிற பிரசங்கியார் என்னை குத்தி பேசவும் மாட்டார். பிரசங்கிக்கிற பிரசங்கியாருக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன்ன, எடுக்காம போனேன் என்ன, நான் கர்த்தரை சேவித்தால் என்ன, சேவியாமல் போனால் என்ன, எனக்கு வேண்டியது வரி வட்டி இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு கிடைத்தால் போதும், சந்தா கொடுத்துரு காரியமே முடிஞ்சு போச்சு. நாங்க வரும்போது எங்களுக்கு வேண்டிய கவரை கொடுத்துரு, 4 கவர் 5 கவர் தனித்தனியா என்ன காரியத்திற்கு என்னென்னது நீ அனுப்பியிருப்பா. நீ என்ன செய்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். யோனா இன்றைக்கு அதை தேடினார். யோனாவுக்கு இறுக்கம் பிடிக்காத ஒரு மனிதனை போல, சத்தியம் பிடிக்காத ஒரு மனிதனை போல, தாழ்த்துகிறதற்கு மனமில்லாத ஒரு மனிதனை போல, உடைப்பதற்கு மனமில்லாத ஒரு மனிதனை போல யோனா இறுக்கப்பட்டு வாழ தொடங்கினார். என்னோடு கூட இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் இருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோனா சொன்னது போல நீங்களும் நானும் மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஆராதிக்கிற விசுவாசியாய் நிற்கிறேன். உறுதியாய் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியிலும் நான் தவறாமல் கலந்து கொள்ளுகிற தேவ மனுஷனாய் நிற்கிறேன். உறுதியாய் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் கலங்காதவனாய் என் விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியாய் நிற்கிறேன். சொல்ல முடியுமா? நான் திரும்பவும் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அதற்கு ஏற்றது போல ஒரு ஆராதனை, அதற்கு ஏற்றது போல பந்தி, அதற்கு ஏற்றது போல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற ஒருவன் என்று நான் என்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? யோனா அத்தனை பெரிய நெருக்கத்தில், அத்தனை பெரிய கஷ்டத்தில், அவ்வளவு பெரிய போராட்டத்தில், அத்தனை ஜனங்கள் தங்களை சூழ்ந்திருக்க தான் சொல்லுகிறார், நான் எபிரேயன், என் நிலைமை என்ன? வானத்தையும் பூமியை உடையவராகிய, படைத்தவராகிய, உண்டாக்கினவராகிய தேவனிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன். மாத்திரமல்ல, நான் அவருடைய சமூகத்தில் இருந்து இன்றைக்கு விலகி ஓடுகிறதை உணர்கிறேன் என்றார். இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற விருப்பம் காணிக்கையும் தசமபாகமும் நான் செய்கிற தியாகமான பொருள்களும் அல்ல, நான் செய்கிற பெரிய காரியங்கள் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் என் நிலைமை என்னவென்று உணரத்தக்கதான ஒரு உணர்வுள்ள ஜீவியத்தை விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் தர்மமா என்ன செய்தார், எத்தனை பேருக்கு நான் என்ன காரியத்தை கொண்டு போய் சேர்க்கிறவனானாலும், எத்தனை பேருக்கு நான் என்ன விதமான சூழ்நிலையில் என்னை நான் திருப்தியாக்கி கொண்டு வாழ்ந்தாலும், யோனா சொல்லுகிறார், நான் தேவ சமூகத்திலிருந்து ஓடி போகிற ஒரு நிலையில் இப்பொழுது நிற்கிறேன். தன்னை உணர்ந்த ஒரு யோனா. அருமையான தெய்வ ஜனமே, தெய்வ சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு யோனாவை உங்களுடைய மனதிற்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அவருடைய அறிக்கை, அவருடைய விசுவாசத்தின் தன்மை மாத்திரமல்ல, அவர் தன்னை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த விதம், இவைகளை மாத்திரம் 2 நிமிடம் நம்முடைய உள்ளத்திற்கு ஆழத்திலே கொண்டு வாருங்கள். நீங்களும் நானும் என்ன விதமாய் அவரை சேவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார். நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று உணர்கிற ஒரு உணர்வை எனக்கு உண்டாக்கும்படி அவர் விரும்புகிறார். நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
நான் என்ன விதமாய் சேவிக்கிறேன், என்ன விதமாய் துதிக்கிறேன், என்ன விதமாய் பாடுகிறேன், என்ன விதமாய் அவரோடு இணைந்திருக்கிறேன், என்ன விதமாய் அவரோடு கூட சேர்ந்திருக்கிறேன், என்ன விதமாய் அவரை நான் அன்பு வைத்திருக்கிறேன், என்ன விதமாய் நானும் என் வீட்டார் அவரை சேவிக்கிறோம், என்ன விதமாய் நானும் என்னுடைய பிள்ளைகளும் அவருக்கு நான் அடையாளங்களாய் நிற்கிறோம், நாங்கள் என்ன விதமாய் நான் எபிரேயரின் தேவன், நான் எபிரேயன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்பதற்கு சாட்சியாக என்னில் என்ன காரியம் தவறி போனது என்று உணர்ந்து நான் செயல்படுத்த விரும்புகிறேன் என்கிற ஒரு ஆழமான உணர்வு, ஒரு ஆழமான சிந்தை, ஒரு ஆழமான நிலை எனக்குள் உண்டாகும் வரைக்கும் மறக்க வேண்டாம், ஆடிட்டு தான் இருப்போம். கொந்தளிச்சுட இருக்கும், கடலும் கொந்தளிக்கும், தண்ணீரும் கொந்தளிக்கும், ஜனங்களும் கொந்தளிப்பார்கள், மாலுமியும் கொந்தளிப்பான். நான் என்னை உணர்ந்து அவர் கரத்தில் அர்ப்பணிக்கும் வரைக்கும், நான் அர்ப்பணித்த நிமிஷத்தில் அவைகளும் அடங்கி போகும், எனக்கும் ஒரு அடைக்கலம் கிடைக்கும், என் ஊழியமும் நிறைவேற்றப்படும். இந்த 3 காரியங்களையும் உங்கள் மனதிற்குள் வையுங்கள். மறுபடியும் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் அந்த 3ஐ நாம் தியானிக்கலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் அவருக்கு அடங்கி நடக்க என்னை அர்ப்பணிக்க தொடங்கும் பொழுது, என்னை உணர்ந்து செயல்பட தொடங்கினால் எனக்குள் இருக்கிற கொந்தளிப்புகள் மாறும், என் ஆட்டம் நிற்கும், என்னோடு கூட இருக்கிறவர்களின் கலக்கங்கள் மாறும், எனக்கு அடைக்கலம் கிடைக்கும், என் ஊழியம் நிறைவேற்றப்படும். கண்களை மூடி அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாம். நல்ல பிதாவே, திரும்பவுடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு இவ்வளவு நாட்களுக்கு பின்பு கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதத்தை திறந்தோம், அருமையான உம்முடைய தாசன் யோனா என்கிற தீர்க்கதரிசியானவரை கண்டோம். அவர் தன் வாய் விட்டு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்று அறிந்தோம். பொருத்தமில்லாமல், சேர்த்து கொள்ள முடியாமல், ஒருவருக்கும் புரியாமல், அன்றுவரை என்ன ஒரு பெயர் வைத்து எபிரேயன் என்று சொன்ன அந்த வார்த்தை, எபிரேயன் ஒருவனோடு கலக்க முடியாமல், ஒத்துக்கொள்ள முடியாமல், சேர்ந்து கொள்ள முடியாமல், தனித்திருக்கிற ஒரு மனிதனாய், கேவலப்படுகிற ஒரு மனிதனை போல காணப்படுகிற ஒரு நிலை, அந்த நிலையை தான் அறிக்கை செய்து, உங்களைப் போல நான் அல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்கிற வார்த்தையை அவர் வெளிப்படுத்தி, அவருக்கு நான் கீழ்ப்படியாமல் வந்தேன் என்று தன்னை உணர்ந்து அவருடைய பாதத்திலே விழுந்த ஒரு தன்மையை நாங்கள் வாசித்தோம். அது நிமித்தம் உண்டான அமைதி, அது நிமித்தம் உண்டான தீர்ந்து போன கலக்கங்கள், அது நிமித்தம் நிறைவேற்றப்பட்ட ஊழியங்கள், அது நிமித்தம் உண்டான கிருபைகளை நாங்கள் வாசித்தோம். என்னோடு கூட இந்த ஜெப வேளையில் பங்கு கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் யோனாவை போன்ற அனுபவங்கள், யோனாவை போன்ற சூழ்நிலைகள், யோனாவுக்கு ஏற்றது போல சம்பவங்கள் இருக்குமானால் தங்களை ஆராய்ந்து பார்க்கிற உள்ளத்தை தார், தங்களை உணர்ந்து கொள்கிற இதயத்தை தார். எந்த விஷயத்தில் இன்னும் கீழ்ப்படியவில்லை, எந்த விஷயத்தில் இன்னும் நான் வேறொரு இடத்தை நாடி போகிறேன், எந்த விஷயத்தில் கர்த்தர் எனக்கு நியமித்த இடத்தை நான் மறந்து கர்த்தர் எனக்கு நியமிக்காத ஒரு இடத்தை நான் தெரிந்திருக்கிறேன், எந்த விஷயத்தில் நான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஆகிய அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமை, அவரை துதிக்க வேண்டிய நிலை, அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளை மறந்து என்னுடைய நிலைமைக்காக, என்னுடைய சூழ்நிலைகளுக்காக, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பதவி என்கிற ஒரு பொருளை நான் மனதிலே எண்ணி எப்படி எல்லாம் வேறு வேறு இடங்களுக்கு நாம் பிரயாணப்பட்டு போகிறோம் என்கிற அந்த ஆழமான உணர்வு உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளங்களில் உண்டாகும்படி இன்றைக்கு அவர்களோடு நேர் இடைப்படுவீராக. யோனாவின் தேவனாகிய கர்த்தாவே, யோனாவை கைவிடாமல் சேர்த்து பிடித்து காத்து கொண்டது போல, யோனாவை கரை சேர்த்து யோனாவை கொண்டு நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்களை செய்து முடித்தது போல, உம்முடைய பிள்ளைகளில் உண்மையாகவே அவர்கள் உம்மோடு கூட நெருங்கி நடந்து அவர்கள் சேர வேண்டிய பரலோக கானான் என்னும் தேசத்தை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபைக்கு அவர்கள் நடத்தப்படுவதற்கு அவர்களை கொண்டு செல்வீராக. உம்முடைய மகிமை அவர்களோடு தங்கியிருக்கட்டும். நல்ல பிரசன்னத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கடைசி மட்டுமாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபைக்கோ புகழ்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். யோனா சொன்ன வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.